පොලිස්පතිගේ ඇඳුම ඇඳලා එකලියුමකට අස්සනක් ගහලා පෙන්නන්න. தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபரின் சீருடையை அணிந்து ஒரு கடிதத்தில் கையொப்பமிடுங்கள். போலீஸ் மா அதிபரின் மேசையில் ஃபைல்கள் நிறைந்திருக்கும். நீங்கள் வழக்கு தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றால் இவரே போலீஸ் மா அதிபர் என்றால் தேசபந்து சென்று கையொப்பமிடுங்கள். அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் என்பது தெரியும். ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். பிரதம நீதியரசரும் சபாநாயகரும் கதைத்து இதற்கு தீர்வு காண வேண்டுமாம். நீதிபதியும் சபாநாயகரும் கதைத்து வழக்குகளை தீர்த்து கொள்ளும் முறைமையொன்று இலங்கையில் உள்ளதா? எவருக்கேனும் வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கொலை குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. நான் சிறைக்கு செல்ல மாட்டேன் என அவர் கூறுகின்றார். நீதிபதியுடன் கதைத்து தீர்த்து கொள்ள முடியாதா? ஜனாதிபதி இவ்வாறே வழக்குகளை தீர்க்கின்றார். உயர் நீதிமன்றம் இதுவரை சபாநாயகருடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நாம் நன்றி கூறுகின்றோம். எதிர்காலத்திலும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார்கள் என நாம் நினைக்கின்றோம். சரத்தின் சில்வா வழங்கிய வழக்கின் தீர்ப்பு நினைவில் உள்ளதா? அவர் பிரதம நீதியரசராக இருந்தபோது வழக்கு தீர்ப்பொன்றை வழங்கினார். எண்ணெய் விலையை 100 ரூபாவால் குறைக்குமாறு தீர்ப்பளித்தார். நாம் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அரசாங்கம் கூறியது. அதன் பின்னர் உயர் நீதிமன்றமே அந்த தீர்ப்பை மாற்றியது. அந்த சந்தர்ப்பத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பே நடைமுறைப்படுத்தப்பட்டது. 100 ரூபாய் என்பது மாற்றப்பட்ட தீர்ப்பே நடைமுறைப்படுத்தப்பட்டது. உள்ள தீர்ப்பு என்ன? தேசபந்துவினால் போலீஸ் மா அதிபராக பதவி வகிக்க முடியாது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பாராளுமன்றத்திலும் பிரச்சனை எழ முடியும். அடுத்துள்ள சிரேஷ்ட அதிகாரி விட்டு செல்கின்றார். போலீஸ் மா அதிபர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அடுத்த சிரேஷ்ட அதிகாரி பதில் போலீஸ் மா அதிபரை நோக்கி ஓடுகிறார். தேசபந்துவே வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கே ஏன் கூறுகின்றார்? போலீசாரின் கடமையை நிறைவேற்ற அல்ல, ரணிலின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கே தேசபந்து தேவைப்படுகின்றார். පොලිසිය වැඩ කරන්න නෙවෙයි රනිල්ගේ වැඩ කරන්න. අන්න එතකොට ඕන දේශපන්දු.